மிகவும் எதிர்பார்க்கப்படும் கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா 2025 டிசம்பர் 24ஆம் தேதி துவக்கம். கொடிஷியா வளாகத்தில் 4 ஆள்களில் நடைபெற உள்ள இதில் 500க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல். கோவையில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் கொடிஷியா சார்பாக கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 11வது பதிப்பாக இந்த ஆண்டிற்கான ஷாப்பிங் திருவிழா வரும் டிசம்பர் 24 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிஷியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன், ஷாப்பிங் திருவிழாவின் தலைவர் நந்தகோபால் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். கோவை கொடிஷியா வளாகத்தில் டிசம்பர் 24 தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ள கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழாவில் வீட்டு உபயோக சாதனங்கள், பர்னிச்சர்ஸ், சமையலறை பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை மக்கள் ஷாப்பிங் செய்வதோடு ஏராளமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் தினமும் கண்டு மகிழும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தனர். கொடிஷியா வளாகத்தில் உள்ள ABCE என 4 ஹால்களில் நடைபெற உள்ள இதில் 350க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் 500 அரங்குகள் அமைக்க உள்ளதாக தெரிவித்தனர். இதில் வீட்டு உபயோக சாதனங்கள், சமையலறை பொருட்கள், பர்னிச்சர்ஸ், தங்கம் மற்றும் வைர நகைகள், ஜவுளி வகைகள், உடற்பயிற்சி சாதனங்கள், பரிசு பொருட்கள், சூரிய ஒளி சாதனங்கள், காலணிகள், பாரம்பரிய ஓவியங்கள், கைவினை பொருட்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், சுற்றுலா செல்வதற்கான தகவல் அரங்குகள், நிதி நிறுவனங்கள் என நுகர்வோர்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதமாக இந்த கண்காட்சி அமைய உள்ளது. குடும்பத்துடன் ஷாப்பிங் செய்ய வருபவர்கள் பொழுதுபோக்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் திரை நட்சத்திரங்கள், சின்னத்திரை கலைஞர்களின் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர். காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெற உள்ள ஷாப்பிங் திருவிழா கண்காட்சிக்கான அனுமதி கட்டணம் ரூபாய் 50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஸோ நீங்கள் எல்லாரும் வைடராக இதை விசிட் பண்ணி இங்கே இருக்கிற ட்ரேடிங் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் கொடிஷியாவோட சார்பாக. இந்த தடவை 350 ஸ்டால், அது எல்லாமே சேர்மன் எல்லாமே அப்டேட் பண்ணுவார். சேர்மன் 350 ஸ்டால் இருக்கு, 350 எக்ஸிபிட்டர், 500 ஸ்டால் இருக்கு. சேர்மன் அப்டேட் பண்ணுவார். வணக்கம், நந்தகோபால், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் எக்ஸிபிஷனோட சேர்மன். கோயம்புத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பேசிக்கலி கொடிஷியா ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நாங்கள் ப்ரோமோட் பண்ணோம். இதை ஒரு ஃபெஸ்டிவலாகவே எடுத்து செஞ்சிட்ருக்கோம். அந்த ஃபெஸ்டிவல் செய்யறதுக்கோசரம் தான் விழாவுக்கு எல்லாருமே வரணுங்கிறக்கோசரம் தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறோம். நாங்கள் இந்த வருஷம் 500 ஸ்டால்ஸ் வருது. இதில் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஃபர்னிச்சருக்குன்னு ஒரு பெவிலியனே போட்டிருக்கோம். ஒரு சனி ஹால் எக்ஸ்க்ளூசிவ் ஹால் போட்டிருக்கோம். 500 ஸ்டாலு, 380 பார்ட்டிசிபென்ட்ஸ் வர்றாங்க. 9 ஸ்டேட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கேவிபி இந்த கேவிபி இந்த தடவை 50 ஸ்டால் வர்றாங்க. 20 ஸ்டால் ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட் ஹேண்ட்லூம் இதிலிருந்து கொடுத்துருக்கோம். ஜென்ரல் ஸ்டால்ஸு 2-3 ஸ்பான்சர்ஸும் இந்த தடவை 5 பேர் ஸ்பான்சர்ஸுக்கு வந்திருக்காங்க. டிஜிட்டல் ஹப்பு, சில்வர் பிரின்சிபல் கேட்டகரி ஸ்பான்சர். அசோசியேட்டட் எக்ஸிபிட்டர்ஸ் சியாரா ஹோம் ஜங்ஷன். சில்வர் கேட்டகரியில் வில்லா மசாலா, அதீபன், டுடே கோல்டு. ஃபெடரல் பேங்க் எங்கள் அஃபிஷியல் பேங்கர்ஸ் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இதில் இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்டில் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக சின்னத்திரையிலிருந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் கொடுத்துருவோம். எவ்ரிடே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்ல செலிப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். செலிப்ரிட்டிஸ் வராங்க எவ்ரி நாள். நீங்கள் எல்லோரும் இருந்து கூட இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் விஐபி பாசஸ் கொடுக்குறோம். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோடு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், விழாவில் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு எப்போ போல் விளையாட்டு, ஃபுட்டு எல்லாமே இருக்குது. இந்த ஃபேமிலி ஃபெஸ்டிவல்லே விளையாட்டு, ஃபுட்டு, ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி லைட்டிங்ஸ் ஸ்பெசிஃபிக்காக திருவிழா மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்கோம். உள்ள செல்ஃபி பூத் இந்த தடவை புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாமே பேக்கேஜ். விளையாட்டு கேம்ஸில் கோம்போ கேம்ஸ் பாதி சீனியர்ஸும் விளையாடலாம், ஜூனியர்ஸும் விளையாடலாம், குழந்தைங்களும் விளையாடலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கோம்போ கொடுத்துருக்கோம்.
மியூசிக் காம்படிஷன் இருக்கு ஒன்று, லக்ஷ்மண் சூரி மியூசிக் இருக்கு, சின்னத்திரை பாடகர்கள் வர்றாங்க, எல்லாமே இருக்கு மியூசிக். லாஸ்ட் இயர் கம்பேர் ரொம்ப நல்லா இருக்கும். க்ரௌட் இந்த தடவை நாங்கள் நல்லாவே எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் இயர் 1 lakh people வந்தாங்க, இந்த தடவை 1.5 lakhs எதிர்பார்க்குறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து இன்விடேஷன்ல பின்னிருக்கோம், எல்லாத்துக்கும் அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். என்னென்ன நாள்ல என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதுங்கிறது எல்லாமே இருக்கு. இது இல்லாம கிட்ஸோட பிளே ஏரியா அது தனியா இருக்கு, அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அவங்க விளையாடலாம். அதுதான் சேர்மன் சொன்னாரு. இது எல்லாமே வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாத்துக்கும் அதை வந்து ஷேர் பண்ணணும். என்னென்ன இந்த தடவை என்ட்ரி டிக்கெட் வந்து 50 rupees. அது வந்து எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல சொல்லிடுறோம். குழந்தைகளுக்கு மட்டும், சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. அதாவது 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் என்ட்ரி டிக்கெட் கிடையாது. 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டிக்கெட் அப்ளிகபிள். ஸோ ஃபேமிலியோடு வரணும் எல்லாரும். அதுதான் இந்த தடவை வந்து என்னென்னா இந்த 4 ஹால்ஸுமே ஆக்கியபைடு. ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு 10 o'clock ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் வந்து 8 வரைக்கும் ஸ்டால்ஸே ஓப்பன். அப்போ நீங்கள் எல்லாம் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு அதெல்லாம் முடிச்சு போகும்போது 9 மணிக்கு மேலே தான் ஆயிடும். ஸோ நாங்கள் 8க்கு வந்து என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறோம். பட் ஓப்பன் அப் டு 9 வரைக்கும், 9:30 வரைக்கும் வந்துடும். 9:30 வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இது வந்து மெயினாக வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாத்தையும் ரீச் பண்ணி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்ன கூட ஹெட்டிங்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள், சின்னத்திரை கொண்டாட்டம்னே போட்டிருக்கோம். ஸோ அவங்களையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸும் நல்லா இருக்கும் இந்த தடவை. கோயம்புத்தூர் நல்லா இருக்கு. 350 இருந்தது, இப்போ 500 ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஹால் சி பாதி தான் இருந்துச்சு. இந்த தடவை ஹால் சி ஃபுல்லு ப்ளஸ் ஹால் ஈயும் வந்து இந்த தடவை ஃபர்னிச்சர் நம்ம பெவிலியன் போட்டோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஸ்டாலுக்கு மேலே அதிகமாக இருக்கு. சார் அது அவங்க டைரக்டாக சேல்ஸ் கவுண்டர் கொடுத்துட்டோம். நாங்கள் என்னென்னா ஒடிஷா வந்து அவங்களுக்கு வந்து அந்தந்த நிறைய ஒரு 10 ஃபுட் கவுண்டர்ஸுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு சேல் பண்ணிட்டோம். ஸோ அவங்களோட சாய்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க பீஸா வாங்குறாங்க, ஒருத்தங்க பர்கர் வாங்குறாங்கன்னா அவங்கவுங்க சாய்ஸ், அவங்களோட கடையோட ரேட்டுக்கு அவங்களே சப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ நம்மகிட்ட வந்தால் இதே வந்து நம்ம முதல்ல மற்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு கவுண்டராக டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, டைரெக்டாக நீங்கள் அவங்கவுங்ககிட்டே வாங்குற போது அந்த காஸ்ட் சேவிங் வந்து இருக்கும் அந்த கடைகளுக்கிட்ட. எங்களுக்கு வந்து குவாலிட்டிக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபுட் சர்டிஃபிகேட் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஸ்டால். எஃப்எஸ்ஐ இந்த வருஷம் வந்து நகைச்சுவை பட்டிமன்றம், கோவைக்கு நகைச்சுவை பட்டிமன்றம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதுரை மூத்து வச்சு ஒரு நகைச்சுவை இது இருக்கு, நிகழ்ச்சி இருக்கு. அன்னைக்கு லாஸ்ட் இயர் ஒரு 200 crore ஆயிருக்கு. இந்த தடவை நல்லாவே ஆகலாம். 250 to 300 crores எதிர்பார்க்குறோம் பிஸ்னஸ் இருக்கு. ஆமா, இதுல வந்து என்னன்னாங்க, நீங்க நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது இல்லைங்களா. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிளாக்கா போட்டுடுறாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிவிஸ்னா நிறைய பிராண்ட்ஸ், உங்களுக்கு வேரியஸ் வெரைட்டிஸ், நிறைய மாடல்ஸ் டிஸ்பிளே பண்ற போது உங்களுக்கு சாய்ஸஸ் கிடைக்குது. கன்சியூமர் குட்ஸா இருக்கட்டும், மற்ற ஃபர்னிச்சர்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய பேர்த்த பார்க்குற போது உங்களுக்கு சாய்ஸஸ். ஏன்னா நீங்க இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு பிராண்டை தான் ப்ரமோட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இங்க அப்படி கிடையாது, மல்டிபிள் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பிராண்ட் ப்ரமோஷன் வந்து சாய்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவலா இல்லாம கொஞ்சம் நிறைய வேரியட் பிராண்ட்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் சார்.